அடுத்தபடியாக நம்முடைய முகமது ஃபஹமி அவர்கள் பள்ளிவாசலில் நுழையும் போது என்ன செய்யணும்? எல்லாம் தினம் பள்ளிவாசலுக்கு 5 முறை நாம் போகிறோம் வரோம், ஆனால் எப்படி போகணும்னு தெரியாது. அதை பற்றி சொல்லுவதற்காக வேண்டி முகமது ஃபஹமி அவர்கள் வருகிறார்கள். மாஷா அல்லாஹ், சொல்லுங்க. அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு. எனக்கு கொடுக்கப்பட்ட தலைப்பு துவா சுன்னத். துவா சுன்னத் என்றால் அல்லாஹ்விடம் கேட்பதற்கு துவா என்றும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் வாழ்க்கை வழிமுறைக்கு சுன்னத் என்று சொல்லப்படும். பள்ளிவாசலுக்குள் நுழையும் முன் ஓதும் துவா. அல்லாஹும் அஃப்தலி அபு அபா ரஹ்மதி. யா அல்லாஹ், எனக்கு உன் அருளிலிருந்து நான் வேண்டுகிறேன். பள்ளிவாசலுக்குள் நுழையும் முன் சுன்னத்துகள். முதலில் இடது கால் மிதியடியும், பிறகு வலது கால் மிதியடியும் காலணிகளை அணிவது. 2வது பிஸ்மில்லா ஓதுவது. 3வது ஸலவாத் ஓதுவது. அஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹ். 4வது பள்ளிவாசலுக்குள் நுழையும் முன் ஓதும் துவா. அல்லாஹும் அஃப்தலி அபு அபா ரஹ்மதி. சொல்லுங்க. 6வது ஈதிகாம் நீச்சுவது. பள்ளிவாசலை விட்டு வெளியே வரும்போது ஓதும் துவா. அல்லாஹும்ம இன்னி அஸ்அலுக மின் ஃபதுலிக. யா அல்லாஹ், நிச்சயமாக எனக்கு உன் அருளில் நான் வேண்டுகிறேன். பள்ளிவாசலை விட்டு வெளியே வரும்போது ஓதும் துவா. சுன்னத்துகள். முதலில் இடது கால் வைத்து மஸ்ஜிதை விட்டு வெளியே வருவது. 2வது பிஸ்மில்லா ஓதுவது. 3வது ஸலவாத் ஓதுவது. அஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹ். 4வது பள்ளிவாசலை விட்டு வெளியே வரும்போது ஓதும் துவா. அல்லாஹும்ம இன்னி அஸ்அலுக மின் ஃபதுலிக. 5வது முதலில் வலது காலிலும் பிறகு இடது காலிலும் காலணிகளை அணிவது. இன்ஷா அல்லாஹ், இதை கடைபிடிக்க நம்ம அனைவருக்கும் அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக. ஆமீன், ஆமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு. வலைக்கும் ஸலாம் ரஹ்மத்துல்லாஹ். மாஷா அல்லாஹ், அருமையா சொன்னாங்க. பள்ளிவாசலுக்குள் நுழையும் பொழுது வலது காலை வைத்து வெளியே உள்ள போகணும், வெளியே வரும்போது இடது காலை வைத்து வெளியே வரணும், உள்ள போகும்போது அல்லாஹ் மஃப்தஹலி அபுவாப ரஹ்மத்திக் துவா ஓதணும், வெளியே வரும்போது அல்லாஹும்ம இன்னி அஸ்அலுக மின் ஃபதுலிக துவா ஓதணும். இன்ஷா அல்லாஹ் அதே மாதிரி செய்யலாமா? சரி.